டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியளவு. வணக்கம். மாகாண சபைகளை ரத்து செய்ய வேண்டும் என அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மூத்த அமைச்சர்களான ஜாத்திய ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டனர். அவர்களின் ஆயுத பலத்துக்கு பயந்து கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் இனியும் தேவையில்லை என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமைச்சர்கள் விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்க ஆகியோரின் நிலைப்பாடு நல்லதொரு வேடிக்கை என கூறி ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் அவர்களை வெகுவாக எள்ளி நகையாடியிருக்கிறார். புலிகளுக்கு பயந்துதான் அதிகார பகிர்வு வந்தது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அதிகார பகிர்வு வேண்டுமென்றால் புலிகளை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்றுதானே அர்த்தம் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் 4 ஆண்டு பதவிக்காலத்திற்கு தெரிவானதை இந்தியா வெகுவாக வரவேற்றுள்ளது. இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதம மந்திரி மன்மோகன் சிங் ஆகியோர் வெள்ளை மாளிகைக்கு பராக் ஒபாமா மீண்டும் திரும்ப வழி ஏற்பட்டமைக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாக ஆந்திர பிரதேசின் ஹைதராபாத் நகரில் வைத்து இந்திய வெளிநாட்டு அமைச்சின் பேச்சாளர் சயீத் அக்பர்தீன் கூறினார். வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தொடர்ந்து பரிமாறி வருகின்றார்கள். பிரிட்டிஷ் பிரதம மந்திரி டேவிட் கெமரோன் ஜோர்தானிய மன்னர் அப்துல்லாவை அம்மான் நகரில் இன்று சந்தித்த போது அமெரிக்காவில் மற்றொரு பதவி காலத்துக்கு தெரிவாகி இருக்கும் ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் சேர்ந்து பணியாற்றப் போவதாக கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறவிருக்கின்றன.